ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எரர் ஸ்பாட்டிங்கில் பார்ட் 3 வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 பார்ட் நடத்தியிருக்கேன். இதில் வர 2-3 கொஷின்ஸு அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா எரர் ஸ்பாட்டிங் வந்து பார்த்தோன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்லையும் சரி, ஆர்ஆர்பி பிஓலையும் சரி, கிளர்க்லையும் சரி, எல்லாமே 5 to 6 கொஷின்ஸ் வந்துடுது. அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தந்து எரர் ஸ்பாட்டிங் கொஞ்சம் பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, coal mines constitute a major percentage of the source which cause the damage on the environment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன எரர் இருக்கு உங்களுக்கு? coal mines constitute இந்த பார்ட்ல எந்த எரரும் இல்லை. a major percentage of the ஓகே, இதுலயும் எந்த எரரும் இல்லை. sources which cause damage, whichக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? சோர்ஸ். அப்போ சோர்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் காசு இருக்கு. ஏன்னா ஒரு ப்ரொனவுன் விச் தட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே சிங்குலர், ப்ளூரல் அந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும். சோர்சஸ்க்கு தகுந்த மாதிரி காசு இருக்கு. அதனால இதுலயும் எந்த எரர் இல்லை. ஆன் தி என்விரான்மெண்ட் என்ன இருக்குங்க? ஆன் தி என்விரான்மெண்ட். நான் என்விரான்மெண்டல் மேல அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? டேமேஜ் பண்ணது என்விரான்மெண்ட்ல, டு தி என்விரான்மெண்ட். அப்ப இதுல என்ன எரர்? ஆன் த எரர். என்ன சொல்லுவோம் நம்ம? டு தி என்விரான்மெண்ட். சரியா? அதே மாதிரி இம்பாக்ட் ஆன் டேமேஜ் டு, டேமேஜ்னாலே டு தி என்விரான்மெண்ட் அப்படின்னு தான் வரும். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆன் May 20, the eastern part of India was battered by Ampere and many a person of West Bengal have been highly affected by devastating cyclone. ஓகே, இதில் நான் எரர் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இப்போ நான் சொல்றேன், அது கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு பாருங்க. ஆன் May 20, the eastern part of India. இதில் ஏதாவது எரர் இருக்கா? இதுல எந்த எரர் இருக்க மாதிரி இல்ல. was battered on May 20னால இங்க was வர்றது கரெக்ட். ஏன்னா முன்னாடி சொல்லிருக்காங்க on May 20னா ஒரு எப்பவுமே நம்ம ஒரு சம்பவத்தை சொல்றோம்னா, இப்ப நம்ம இன்னைக்கு சொல்றோம்னா அன்னைக்கு நடந்தது, May 20 நடந்தது, June 3 நடந்தது அப்படின்ட்டு நம்ம பாஸ்ட்ல சொல்லிதான் சொல்லுவோம். அப்ப was வந்து இதுலயும் எந்த இதுவும் இல்லை. was battered by Ambien and many a person. இங்க என்ன சொல்லிருக்காங்க? many a person of West Bengal have been highly affected by devastation cyclone. many a வந்தாலே நம்மளுக்கு என்ன வரணும்? சிங்குலர் ஃபார்ம் வரணும். many a வந்தாலே நம்மளுக்கு சிங்குலர் ஃபார்ம். ஆனா இங்க என்ன இருக்கு? have வந்து நம்ம ப்ளூரலா தானே டொனேட் பண்ணுவோம். அப்ப many a வர்றதுனால நம்மளுக்கு என்ன வரணும்? have வராது, as. என்ன வரும்? have வராது, as வரும். a great deal of a money of many. அந்த மாதிரி இதுக்கு தான் என்ன சொல்லுவோம் நம்ம? இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். இங்க many a இருக்கு. many a person of West Bengal as. இங்க என்ன வரணும்? as வரணும். ஓகேவா? நான் ஏற்கனவே வந்து எது எதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் வரணும், எது எதுக்கு சிங்குலர் ஃபார்ம் வரணும்னு ஏற்கனவே நடத்தி இருக்கேன். சரிங்களா? அதை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தா மட்டும்தான் இப்ப மெனி ஏன்னா நான் ப்ளூரல் யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். அடுத்த கொஸ்டின் போகணும். அடுத்த கொஸ்டின்ல அதே மாதிரி நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீங்க கண்டுபிடிச்சிட்டு நான் சொல்றத பாருங்க. அக்கார்டிங் டு மோஸ்ட் ஆஃப் சயின்டிஸ்ட் அக்ராஸ் தி வேர்ல்ட், சோஷியல் டிஸ்டன்சிங் இஸ் தி பெஸ்ட் மெஷர் விச் கேன் பிரிங் த பேண்டமிக் அண்டர் கண்ட்ரோல். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சயின்டிஸ்ட் படி பார்த்தோம்னா சோஷியல் டிஸ்டன்சிங் தான் வந்து பார்த்தோன்னா ஒரு பெஸ்ட் மெஷரா இருக்கு. நம்மளுக்கு அந்த கொரோனாவை வந்து பார்த்தோன்னா அந்த பேண்டமிக் கண்ட்ரோல், அதாவது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு சோஷியல் டிஸ்டன்சிங் தான் பெஸ்ட் மெஷரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு மோஸ்ட் ஆஃப் தி சயின்டிஸ்ட், அக்கார்டிங் டு கரெக்ட், மோஸ்ட் ஆஃப் தி சயின்டிஸ்ட் அக்ராஸ் தி வேர்ல்ட், மோஸ்ட் ஆஃப் தி சூப்பர்லேட்டிவ் அக்ராஸ் தி வேர்ல்டு சொல்லியிருக்காங்க. சோஷியல் டிஸ்டன்சிங் இது எல்லாமே கரெக்டா. இஸ் தி பெஸ்ட் மெஷர் விச் கேன் பிரிங், is the best measure which can bring. best நம்ம என்ன சொல்வோம்? சூப்பர்லேட்டிவ். good, better, best. பெஸ்ட்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? இதை என்ன சொல்லுவோம்னா சிம்பிள் கம்பேரிட்டிவ் சென்டென்ஸ்ல தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். இது சூப்பர்லேட்டிவ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அப்ப பெஸ்ட் சூப்பர்லேட்டிவ் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்னோட ஒன்ன கம்பேர் பண்றது. அப்ப ஒன்னோட ஒன்ன கம்பேர் பண்ணா பெஸ்ட்னாலே என்ன வந்துடணும்? தட்.
இட் இஸ் த பெஸ்ட் திங் வென் கம்பேர்ட் வித் தட் அப்படின்னால அப்ப இங்க விச்சு வருமா? வராது. என்ன வரும்? தட்டு தான் வரும். இஸ் தி பெஸ்ட் மெஷர் தட் கேன் பிரிங் தி பேண்டமிக் அண்டர் கண்ட்ரோல். இப்ப இது புரிஞ்சதா? அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் இது எல்லாமே சிம்பிளா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நாளைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிஓ லெவலும் கிளர்க் லெவலும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண மாதிரி நான் எடுத்துட்டு வரேன். சரிங்களா? As he had taken only a few chips, there was still little water left in the glass. நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன் அதுல ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு. நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன சொல்றாங்க? As he had taken only a few sips, அதாவது கொஞ்சம் சிப் தான் பண்ணி தண்ணியை குடிச்சிருக்காங்க. There was still little water. லிட்டில் வாட்டர், லிட்டில் வாட்டர் நம்ம சொல்லுவோமா? லிட்டில் மச் மோர் எல்லாமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கவுண்டபிள். லிட்டில் சுகர், சரியா? லிட்டில் ரைஸ், எப்படி சொல்றது? அந்த மாதிரி நம்ம கவுண்டபிள் பண்றதுக்கு தான் நம்ம லிட்டில், ஒரு கம்மி, ரொம்ப கம்மியான அமௌண்ட் அப்படின்றதான் நம்ம லிட்டில் யூஸ் பண்ணுவோம். இது ஃபியூ சிப்ஸ் தான் அவன் குடிச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஃபியூ சிப்ஸ் தான் ஆமா. அப்ப அதுலயும் லிட்டில்னு சொல்ல முடியுமா? முடியாது. கண்டிப்பா a water. There was still a water left in a glass. லிட்டில் ஃபியூலையும் இன்னும் லிட்டில்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. நம்ம a தான் யூஸ் பண்ணணும். சரியா? அடுத்து, my brother has ordered for a new book. என்னோட தம்பி has ordered for a new book. My brother இது ஒரு சிங்குலர். So as வந்திருக்கு, அது ஒரு சிங்குலர். ஓகே, கரெக்ட். Has ordered அப்படின்னா முன்னாடியே past tense. Has ordered for a new book. For a new book வருமா? ஃபார் எதுக்கு வரும்? ஒரு பொசிஷனை பாயிண்ட் பண்றோம், இல்லைன்னா ஒரு டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு ஃபார் நம்ம சொல்லுவோம். இங்க ஏதாவது பொசிஷன் சொல்றோமா, இல்ல ஏதாவது டைரக்ஷனை நம்ம சொல்றோமா? இல்ல. அப்ப ஃபார் வராது. மை பிரதர் ஹஸ் ஆர்டர்ட் அ நியூ புக். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், இஸ் டூ இன்டெலிஜென்ட் டு மேக் அ மிஸ்டேக். இதுல ஏதாவது எரர் இருக்கா பார்த்து சொல்றேங்க. இஸ் கண்டிப்பா எரர் இருக்கு. டூ இன்டெலிஜென்ட், டூ பார்த்தோன்னே ஒரு சிலருக்கு தோணும். டூ இன்டெலிஜென்ட் கண்டிப்பா அதுல எரர் இல்லை. இஸ் ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கா, மிஸ்டேக் பண்றதுலே அப்படின்னும் போது டூவும் யூஸ் பண்ணலாம், வெரியும் யூஸ் பண்ணலாம். அப்ப இது கரெக்ட். நோ எரர். என்னது? நோ எரர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். Do you know to play the harmonium? Do you know to play the harmonium? என்ன சொல்றாங்க? வேர்புக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு டூ ஃபார்ம், இன்ஃபனைட் ஃபார்ம் கண்டினியூ ஆகி வராது. Do you know how to play the harmonium? நோக்கு அப்புறம் நோ என்னது? ஒரு வேர்ப் ஃபார்ம். இதுக்கப்புறம் கண்டினியூ வேர்பும் கண்டினியூஸா டூ ஃபார்ம் வரக்கூடாது. Do you know how to play the harmonium? புரியுதா? அடுத்து, borrow any book that interest you. borrow any book. any வந்தாலே என்ன சொல்லிருக்கான்? any, only, it is, all இதெல்லாம் வந்தாலே தட்டு வரணும். தட்டு வரணும். அங்க வந்திருக்கா? borrow any book that interest you வந்திருக்கு. அப்ப இதுல நோ எரர். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். I have been reading in the class since 2 months. I have been reading in the class since. Okay, I have been reading in the class எல்லாம் கரெக்டா இருக்கு. Since 2 months. 2 months ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமை கொடுத்துட்டாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைமை கொடுத்தாலே என்ன பண்ணணும்? ஃபார் தான் வரணும். பாஸ்ட் ஆக்ஷன்ல இருந்து since 1997, since 2000 அப்படின்ட்டு ஒரு பார்ட் வந்தா மட்டும் தான் நம்ம since யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க 2 months ஒரு பீரியட் கொடுத்துட்டாங்க. அப்ப 2 months இந்த பீரியட் கொடுக்கறப்ப ஃபார் தான் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் கொஸ்டின். When my uncle came to India, I have passed MA. என்ன சொல்றாங்கன்னா, எப்ப எங்க அங்கிள் இந்தியாவுக்கு வந்தாங்களோ அப்ப நான் எம்ஏ பாஸ் பண்ணேன். அப்ப இதுல 2 ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு அவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான், ஒரு ஆக்ஷன். இன்னொன்னு அங்கிள் வந்திருக்காங்க. 2 ஆக்ஷன் வந்தா என்ன சொல்லியிருக்கேன்? ஃபர்ஸ்ட் என்ன, அதாவது மெயின் கிளாஸும் சப்பார்டினேட் கிளாஸும் பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும். ப்ரெசன்ட்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும். எப்போ ஒன்னுத்துல பாஸ்ட் ஒன்னுத்துல ப்ரெசன்ட் வருதுன்னா யூனிவர்சல் ட்ரூத்தா இருந்தா மட்டும்தான்
ஒன்றுத்துல பாஸ்ட்டும் ஒன்றுத்துல ப்ரெசண்ட்டுன்னு வரணும். சரியா? இங்கே என்னது? when my uncle came to India I have passed. have வந்து இங்க வந்து when my uncle came India இங்க வந்து பாஸ்டா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எது நடந்திருக்கு? இவரு தான் வந்திருக்காரு. இந்தியா வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பாஸ் ஆயிருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற சென்டென்ஸ் என்னத்துல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. என்ன சென்டென்ஸ்ல இருக்கு? பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்ப பாஸ்ட் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா அடுத்து வரதும் பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். ஐ had passed. I had passed MA. புரியுதா? இன்னைக்கு இதோட 10 கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 டேஸ்க்கு வந்து எரர் ஸ்பாட்டிங்கில் 10 கொஷின்ஸ் எடுக்கிறேன். அடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபில்லர்ஸ் போகிறோம். எரர் ஸ்பாட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா எரர் ஸ்பாட்டிங்கில் 5 to 6 கொஷின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.